राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय भोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय। பக்தி அப்படின்றது நம்மளை நாமே உயர்த்தி கொள்வதற்கான அழகான ஒரு வழி. வாழ்க்கையில பக்தி எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டா, நம்மளை இன்னும் வசதி கொள்றதுக்காகத்தான். இப்ப எதுக்காக சாப்பிடுறோம்? நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக. எதுக்காக தூங்குறோம்? நம்ம உடம்பு இன்னும் சக்தி அதிகமாகிறதுக்காக. எக்ஸசைஸ் எதுக்கு பண்றோம்? உடம்பு ஜம்முன்னு இருக்கிறதுக்காக. எதுக்கு பள்ளிக்கூடம் போறோம்? பாடம் படிக்கிறோம், புத்தியை வளர்த்துக்கிறதுக்காக. அப்ப பக்தி எதுக்கு அப்படின்னா, மனசை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக. ஏன்னா மனசு தானே தூண்டுகோல், ரைட்டா? மனசுதான் நம்மள பல விஷயங்கள்ல தூண்டுறது. ஒரு விஷயத்தை அடையணும்ன்றது மனசுதான். எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளுறதும் மனசுதான். அப்ப அந்த மனச ஒரு வழியில கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயம்தான் பக்தி. எப்படி இந்த வாய்க்கால்கள் எல்லாம் நதியுடைய வெள்ளத்தை அப்படி திருப்பி விடுவா இல்லையா? அப்புறம் இந்த வாய்க்கால், கால்வாய் இது வழியா வர தண்ணி எல்லாம் வயலுக்கு அப்படி மடமாற்றி விடுவார்கள். அப்ப அது போய் பயிர்களை வளர்க்கும். அந்த மாதிரி மனதினுடைய சக்தி இருக்கு இல்லையா, அத அடைய வேண்டிய லட்சியத்துக்காக உபயோகப்படுத்தும். அதுக்குதான் பக்தி. நம்ம மனசுக்கு அபரிமிதமான சக்தி இருக்கு. எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னா, உலகத்தையே புரட்டி போடலாம், உலகத்தையே ஆளலாம், இந்திரியங்களை ஜெயிக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். மனசினுடைய சக்தியை ஒருமுகப்படுத்தும் பொழுதுதான், இப்ப சயின்ஸ்ல எவ்வளவோ விஷயங்கள்லாம் வருது இல்லையா? இப்ப ஒரு செல்போன் இருக்கு, இல்லாட்டி ஒரு மைக் இருக்கு. சாதாரணமா ஒருத்தர் பேசுறோம், அந்த சப்தம் மைக் வழியா, இந்த ஸ்பீக்கர் வழியா 1000 பேர் இருக்கிற இடத்துல நல்லா ஜம்னு சப்தமா கேட்கறது. சரியா? அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கூட மனோபலத்தினால பெருசாக கொண்டு போக முடியும். சமர்த்த ராமதாசர் அதத்தான் பண்ற. சுவாமி ராமானுஜர், ஆதிசங்கர பகவத் பாதர் எல்லாருமே தான் பண்ணார்கள். மனோபலம், அந்த மனோபலம் அதற்கு ரொம்ப உதவி பண்றது பக்தி. நாம ஜபம், பகவத் சிந்தனை, இதெல்லாம் மனசனுடைய பலத்தை உள்ளபடி நமக்கு காட்டி கொடுக்கிறது. சமர்த்த ராமதாசர் டாக்லி வந்தாச்சு. இந்த ஒரு குகையெல்லாம் சித்தம் பண்ணி அங்க உட்கார்ந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சமர்த்த ராமதாசர் வாழ்க்கையில இந்த டாக்லி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம். கிட்டத்தட்ட அந்த பிள்ளை
அவனுடைய 12 வயசு 13 வயசுல இருந்து ஒரு 12 வருஷம் அந்த டாக்லியில தான் தபஸ் பண்றான். பெரிய விஷயம் இல்லையா? ஒரு வனவாசம் போல ஒரு குகை வாசம். ஸோ அந்த மலை மேல உட்கார்ந்துட்டு இருப்பான். ஒரு சின்ன மலை மாதிரி நேரம் பார்த்ததில்லை டாக்லியில் அந்த குகையை. இந்த குகையில உட்காந்து தபஸ் பண்ணுவான். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படின்னு ஜபிச்சுட்டே இருப்பான் அவன். தபஸ் பண்றான். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் ஜபிக்கிறான். மனசுல எத்தனை விதமான சந்தேகங்கள் வருதோ, எத்தனை விதமான கேள்வி வருதோ, அதையெல்லாம் மனசுக்குள்ளேயே பகவான் கிட்ட கேட்கிறான். கேட்டுட்டு சில சந்தர்ப்பங்கள்ல உடனேயே மனசுக்குள்ள பதில் கிடைக்கும், சில சந்தர்ப்பங்கள்ல உடனேயே பதில் கிடைக்காது. பொறுமையா காத்துட்டு இருப்பான். இந்த மாதிரி விஷயம் இருக்கு, இது இப்படி எனக்கு புரியலையே அப்படின்னு. உடனே பதில் கிடைக்கலன்னா சரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட இருப்பார். இந்த நம்பிக்கை உங்க மேல முதல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும், தெய்வத்து மேல ஒரு நம்பிக்கை வேணும், காலத்தின் மேல நம்பிக்கை வேணும். இந்த 3 நம்பிக்கை ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, காலத்தின் மேல் நம்பிக்கை. ஏன்னா காலம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப ராத்திரி படுத்துட்டோம், பொழுது விடியணும்னு நினைச்ச உடனே விடியாது, சரியா? அந்த காலம் வரணும். ஸோ அந்த காலம் வரும் வரைக்கும் நாம காத்துட்டு தான் இருக்கணும். அப்ப நம்பிக்கை வச்சாதானே காத்துட்டு இருக்க முடியும். அதனால எல்லா காலத்திலையும் இந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, காலத்தின் மேல் நம்பிக்கை, இது 3 வச்சுட்டு இருந்தா அழகாக உங்களுடைய மனோரதங்கள் பூர்த்தியாகும். இவ்வளவு நாள் வீணா போயிடுது, இப்பதானே கிடைக்கிறது அப்படிலாம் இல்லை. எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கோம், இந்த க்ஷணம் இருக்கும், இந்த இடத்திலிருந்து நாம் அடுத்து எப்படி போக போறோம் இது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. நடந்து முடிஞ்ச விஷயங்கள், கடந்து போன காலங்கள்லாம் அனுபவங்களை கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதிலிருந்து வேற ஒன்றும் கிடையாது. அந்த அனுபவங்களை கொண்டு நாம் இங்கிருந்து பயணப்பட முடியும். இந்த நிலைமையிலிருந்து, இந்த ஸ்திதியிலிருந்து. இப்போ ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும், ஏதோ வேலையா இருந்தால் மறந்து போயாச்சு. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்குறோம், வெயிட்டிங் லிஸ்ட் வந்துடுது. முன்னாடி ஏதோ செக் பண்ணி பார்த்தோம், நிறைய சீட் இருந்தது. திடீர்னு செக் பண்ணி பார்க்குறோம், வெயிட்டிங் லிஸ்ட் வந்துடுது. உடனே அன்னைக்கே பண்ணிருக்கணும், நான் பண்ணாம விட்டேன், அவகிட்ட சொன்னேன், அது பிரயோஜனம் இல்லையே. அது நடந்து முடிந்த விஷயங்கள். இப்ப என்ன, ட்ரெயின்ல வெயிட்டிங் லிஸ்ட். இப்ப என்ன பண்ணலாம், ஒண்ணு தற்காலில் புக் பண்ணணும் இல்லையா, பஸ்ஸோ காரோ, வேற என்ன விதமான வழிமுறைகள் உண்டோ அந்த வழிகள்ல நாம கவனம் வைக்கணுமே ஒழிய, அதை விட்டு மனசு நொந்து போனோம் அப்படின்னா நாம எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும்? இந்த கூகுள் மேப் ரொம்ப அழகா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னு கேட்டா, போயிட்டு இருப்போம், சமயத்தில் நம்ம சிக்னல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் நம்ம மொபைலில், எங்கேயோ இடத்துல ரைட்டில் திரும்ப விட்டு நம்ம தூரத்தில் நினைப்போம், கடைசியில் பார்த்தோம்னா தாண்டி போயிருப்போம். உடனே இந்த கூகுள் மேப் ரீரூட் பண்ணி காமிக்கும், ஒரு யூ டர்ன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போங்க, அப்போ தென் யூ கேன் ரீச் யுவர் பிளேஸ், இந்த ரூட்ல போகலாம், லெஃப்ட்ல போகலாம், இப்படி போனால் 3 நிமிஷம் லேட் ஆகும். ஓகே, 3 நிமிஷம் லேட் ஆகும், பட் எனிவே அடுத்த ரூட் கிடைச்சிருது இல்லையா? ஸோ எப்பொழுதுமே அந்த பொறுமை, அந்த நம்பிக்கை ரொம்ப 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 அவசியம் வாழ்க்கையில். ஸோ அந்த பிள்ளை அந்த நம்பிக்கையோட நாமம் ஜபிக்கிறான், அந்த நம்பிக்கையோட பக்தி பண்ணலாம். பக்திக்கு அடிப்படை தேவை நம்பிக்கை, சரியா? அப்ப இந்த பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா அப்படி பண்றான். இந்த ஊர்ல சில பேர் யார் இந்த பிள்ளை தனியா தவம் பண்றானே அப்படி பாப்பா. சில பேர் எதுக்கு இங்க இருக்கான், சரியா படலையே, அது அப்படி குடும்பம்லாம் இல்லாம இருக்குமா, எங்கேயாவது எதையானும் தப்பு பண்ணிட்டு ஓடி வந்துட்டான் போல இருக்கு. இப்படியும் இருக்கும் உலகம். உலகம் எப்பொழுதுமே
எல்லாரையும் எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரி பார்க்காது. சோ உங்களையுமே சில பேர் நல்லவாளா பாப்பா, சில பேர் புத்திசாலியா பாப்பா, சில பேர் முட்டாளா பாப்பா, சில பேர் எமோஷனல் இடியட்டா பாப்பா, சில பேர் பயந்தாங்கொல்லியா பாப்பா, சில பேர் லூசு அப்படின்னு பாப்பா, சில பேர் காமெடி பீஸ் அப்படின்னு பாப்பா, சில பேர் நமக்கு விலையே கொடுக்க மாட்டா, சில பேர் ரொம்ப மரியாதை கொடுப்பா. இது எல்லாமே கிருஷ்ணனோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. கிருஷ்ணனுடைய வாழ்க்கை, ராமனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ராமனெல்லாம் வந்து ராவணன் அப்படின்னு நிறைய பேருக்கு ராமனுடைய மரியாதை தெரியல. சில பேர் ராமன் அப்படி தெய்வமா பார்த்தா, கபந்தன் இவர்கள் எல்லாம், ஆஞ்சநேய மூர்த்தி எல்லாம். சோ உலகம் பலவிதம், உங்களையும் அது பலவிதமா தான் பார்க்கும். எந்தெந்த விஷயத்தை யார் யார் எப்படி அணுகிறாளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும். அதுக்கு மேல இல்லை, டென்ஷன் எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுதான் முக்கியம். நாம பார்க்குற எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறோமா? இல்லை இல்லையா? அதனால உலகம் இப்படிதான் போயிட்டு இருக்கணும். இப்ப இந்த பிள்ளை இப்படிய காலம்பரை இறங்குவான் நதியில குளிக்கிறதுக்கு. அப்ப சில பேர் பாப்பா, சில சந்தர்ப்பத்துல காத்தால எழுந்து குளிச்சுட்டு குகையில உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமா ஒரு 10-11 மணிக்கா ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு இறங்குவான் ஊரை போய் பிக்ஷ வாங்கணும் அப்படின்றதுக்காக. நல்ல ஒரு டீனேஜர் இல்லையா, ஜம்முன்னு இருக்கான், டெய்லி எக்ஸசைஸ் தான் பண்றான். வெறும் கோவணத்தை மட்டும்தான் கட்டிட்டு இருக்கான் இந்த பிள்ளை. இப்படி அந்த குகையிலேருந்து இறங்கி வரும்பொழுது பார்க்கிறார் ஒரு நாள் நிறைய பெண்கள்லாம் அப்படி அங்க குளத்துங்கள்ல துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கெல்லாம் பிள்ளை அவன் பாத்துக்கு இருக்கான். அடி முகத்துல என்ன ஒரு தேஜஸ் இல்லையா? யார்கிட்டையும் பெருசா பேசுறது இல்லைன்னா, அவன் உண்டு, அவனுடைய தவம் உண்டு, நான் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப இப்படி இறங்கி வரார் அந்த நதிக்கரையில. ஒருத்தர் வந்து தன்னுடைய எருமைய இப்படி குளிப்பாட்டின்னு இருக்கார். அப்ப அவர் சொல்றார், சாமிஜி நீங்க கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இல்லவோ, நான் இப்ப இந்த எருமையை குளிப்பாட்டிடுவேன், அதுக்கப்புறம் நீங்க அங்க வந்து உங்களுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவரை பார்த்து கை கூப்பி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றார். உடனே அவரும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம சமத் ராமதாஸ் அந்த எருமை அவர் அப்படியே பார்க்கறது, ஒரு எருமையை தான் அவர் குளிப்பாட்டின்னு இருக்கார். அந்த எருமையுடைய தலை மேல அப்படி கையை வச்சு அப்படி தடவி கொடுத்து அதுக்கும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்றார். இந்த எருமை அப்படியே பார்த்துட்டு இருக்கு. ரொம்ப அழகான ஒரு பழக்கம். அதாவது மனிதனுக்கு தான் ஜெய் ஸ்ரீராம் இல்லை, அந்த எருமையும் ஒரு ஜீவன் தான், அதுவும் ராமனுடைய குழந்தை தான், அதுவும் ராமனுடைய சிருஷ்டி தான். அதனால அதற்கும் ஜெய் ஸ்ரீராம். இனிமே நீங்களும் அப்படி பழகிக்கோங்க. மரமா இருந்தாலும் அப்படி தட்டிட்டு ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. உங்க வீட்டில் இருக்க கட்டிலா இருக்கட்டும், உங்க வீட்டு கதவா இருக்கட்டும், உங்க மொபைல் போனா இருக்கட்டும், அவனன்றி எதுவுமே இல்லை இல்லையா? நீங்க படுத்துக்கிற பெட்டா இருக்கட்டும், தலகாணியா இருக்கட்டும், போத்திக்கிற போர்வையா இருக்கட்டும், உடுத்திக்கிற வஸ்திரமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அவன் தானே பூரணமாக நிரம்பி இருக்கான். அப்ப அழகா ஜோரா சொல்றாரு, நமக்கு அதை உணர முடியும். அந்த அனுபவத்தை ரொம்ப சுகம் அது. அப்ப அழகா அது அப்படி நெத்தியில வச்சுட்டு வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் ஆச்சு, அவர் போனார். அப்புறம் அவர் குளிச்சார், அனுஷ்டானம் பண்ணார், ஒரு தண்ணிக்குள்ள உட்காந்து தபஸ் பண்ணுவார், அதெல்லாம் பண்றார். கொஞ்ச நாள் கழிச்சு வந்துடுறார். அப்ப கொஞ்ச நேரத்துல அந்த
எரும மாடை குளிப்பாட்டிட்டு இருந்தவர் வந்தார். ஒரு பானையில கொண்டு வந்து பால் கொடுக்கிறார். அவர் கேட்கிறார், என்ன ஆச்சு? அவர் சொன்னார், இல்ல நீங்க குடிங்கோ, நீங்க பால யோகி அப்படின்ட்டார். எனக்கு ஆசையா இருக்குன்னு. சரி கொடுத்தாச்சு, குடிச்சாச்சு. என்னாச்சு, டெய்லி டெய்லி அப்பப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப சமர்த்தநாமதாசன் சொல்றார், பாருங்க பெரியவரே, நான் இப்படிலாம் பண்ண முடியாது. நான் சொகுசா வாழறதுக்காக இந்த வாழ்க்கைய வாழல. நான் ஒரு சாது சன்னியாசி. நான் இப்படி பால் குடிச்சிருந்து சௌக்கியமாக இருக்கக்கூடாது. நான் என்னுடைய இந்திரியங்களை எல்லாம் ஜெயிக்கணும். நான் உட்காந்து தபஸ் பண்ணணும். உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என்னைக்கா ஒரு நாள் கொடுத்தா பரவாயில்ல, நீங்க தினம் தினம் இது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கல, அது வேண்டாம். அப்ப அவர் சொல்றார், அப்பா நீ சொல்றது எனக்கு புரியறது கண்ணா, ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. எனக்கு ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம், என்னுடைய மாடுகள் யாரையும் தன் பக்கத்துல விடாது, உடனே முட்டி தள்ளிடும். அன்னைக்கு நீ வந்தாய், அந்த மாடுகளை பார்த்தாய், ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாய். அப்பா எனக்கு அது ரொம்ப அதிசயமா இருந்தது கண்ணா. ஏன்னா மனிதர்களை பார்த்தாலே சில சந்தர்ப்பங்கள்ல கவனிக்காம போயிடுவா. ஆனா அந்த 4 கால் ஜீவனை கூட இவ்வளவு தூரம் நீ கொண்டாடினேப்பா. ஒண்ணு, நீ தலைமையில கைய வச்சு ஜெய் ஸ்ரீராம் சொன்ன பாத்தியா, நீ சொல்லிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் பால் கறந்துட்டே இருக்கப்பா, பால் கறந்துட்டே இருக்கு. ஆண்டாள் சொல்லுவா இல்லையா, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பால் கறந்துட்டே இருக்குடா கண்ணா. அப்ப உன்னுடைய ஆசீர்வாதம் தானே, உன்னுடைய மகிமை தானே கண்ணா. அப்ப உனக்கு அந்த பால் நான் கொடுத்துதானே ஆகணும்பா. அதனால மறுக்காதே கண்ணா. எனக்கு புரியுது, நான் அந்த பாலை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் குடும்பம் எல்லாம் அதை ஜீவிக்கிறது. அதனால எனக்கு ஒரு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நீ பால் வேண்டாம்னு சொல்றாய். ஆனா நான் உண்மையா சொல்றேன்ப்பா, அவ்வளவு பால் கறக்கிறது. என் மாடுகள் இப்போ அவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பா மாடு. அப்ப அதுக்கு ஒரு நன்றி இருக்கணும் இல்லையா? நான் கொடுக்கிறேன்றதை விட்டுடுங்கண்ணா, அந்த மாடு உனக்காக சமர்ப்பிக்கிறதே ஏற்றுக்கப்படாதா? அந்த வாயில்லாத ஜீவனுடைய அன்பாச்சே அப்படின்னு இவர் சிரிச்சுண்டு ஜெய் ஸ்ரீராம், சரி ஒருவேளை கொண்டு வந்துட்டாங்க நித்தியம் அப்படின்றார். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இது ஊர் முழுக்க பரவெடுத்து எல்லாரும் பாலயோகி அப்படின்னு இவரை கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. தாக்லியினுடைய பாலயோகி நம்முடைய சமர்த்தநாமதாசர். அப்படி பிக்ஷைக்கு போறப்ப அந்த ஊர் குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கும். இவரும் போய் விளையாடுவார். யோகியா இருக்கட்டும் சாதுவா இருக்கட்டும், குழந்தைகளை பார்த்தா குழந்தைகள் தானே. அப்ப இந்த குழந்தைகள்லாம் விளையாட அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கும். இந்த 12 வயசு பிள்ளைக்கு ஒரு யோசனை வர்றது, இவர்களுக்குள்ள ஒத்துமை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள்லாம் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் விளையாடலாம் அப்படின்னு விளையாடுவா. சொல்லுவா, விளையாட முன்னாடி பந்தயம் வைப்பார். ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா ஒரு பை கிட்டலாம் சொன்னான், உங்க கோமணத்தையும் அவித்துட்டு போயிடும் பரவாயில்லையா? அவர் சொன்ன சரி. ஒருவேளை நான் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணும் நீங்களே சொல்லுங்க. அதுங்களா பயம், கோமணத்தை உருவிடுவார். அவர் சொன்னார், எனக்கு இந்த ஊர்க்காரெல்லாம் கட்டிக்கிறாளே ஒரு சின்ன தோத்தி மாதிரி, அந்த மாதிரி எனக்கு ஒன்று தருவேலாம்? ஓ தரேனே அப்படின்றது. குழந்தைகள் நல்லா விளையாடுறா, இவர் ஜெயிச்சுடுறார். அப்புறம் அவர் சொல்றார், தோத்துட்டேன்னு வருத்தப்படாதீங்க, வாழ்க்கையில் எப்படிதான், தோத்தாலும் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்க எவ்வளவு ஆனந்தம். திரும்ப போராடுங்க, திரும்ப ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்ப அந்த பசங்கள்லாம் கேட்கும், எப்படி நீ ஜெயிச்சாய் அப்படின்னு சொல்லுவான், ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம சொல்லிப்பாரு, உங்களாலையும் ஜெயிக்க முடியும். எப்ப வேணாலும் சொல்லலாமா? எப்ப வேணாலும் சொல்லலாம். விளையாடும் போது
குளிக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, அந்த குழந்தைகளுக்கு தெரியாமலேயே அவர்களுக்கு நாம ஜபத்தை சொல்லி கொடுக்கிறார். அது ஒரு ஸ்கூல் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரிலாம் வச்சுட்டு இல்லாம விளையாட்ட அவா போக்குல போய் சொல்லி கொடுக்கிறது அழகு இல்லையா? அதான் விசேஷம், அதுதான் சரியான முறை. இன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தா யாருக்கும் பிடிக்காது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவசியம் இல்லை. சரியா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை விட அவளுக்கு உள்ளுக்குள்ளேந்து வரணும் சொல்றதுக்கு. ஸோ அந்த குழந்தைய ஒருத்தன் அவப்பாட்டு நிறைய இந்த மாதிரி வேஷ்டி மாதிரி இருக்கு இல்லையா, கொடுக்குறான். ஒன்று கொடுக்குறான், அதை எடுத்து கட்டிக்கிறார். கட்டிட்டு ஒரு பிக்ஷை எடுக்க போற ஒரு வீட்டுக்கு. அப்ப அந்த வீட்டினுடைய கொஞ்சம் வயசான அம்மா வரா, பிக்ஷை போடுறா. சொல்றா, ரொம்ப நல்லதுடா குழந்தை, நாம ஒரு சொசைட்டில இருக்கோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்டா கண்ணா. நீ இள வயசு பையன் ஆயிட்டு இருக்காய், இப்படி கோமணத்தோட எல்லா சமயத்திலையும் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் அலையப்படாது. வீட்டு பக்கத்துலையும் நிறைய இடத்துல நிறைய இள வயசு பெண்கள்லாம் கல்வி அவளுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கும், ஆண்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ தனியா குகையில இருக்கும் பொழுது இருந்துக்கோ, ஆனா சில இடங்களுக்கு வரும்பொழுது இப்படி இருந்தாதான் நியாயம். அப்பதான் அந்த சொசைட்டில நீயும் ஒருவனா இருப்பாய், இல்லாட்டி நீ தனியா இருப்பாய். ரொம்ப அழகா அம்மா சொல்ற மாதிரியே சொல்றாய், இந்த சமூகத்தோட ஒத்து வாழணும்டா குழந்தை, நீ தனியாள் கிடையாது. அந்தந்த இடத்துக்கு தகுந்தா போலே வாழ பழகிக்கணும். அந்த ஊருடைய மரியாதை, அந்த ஊருடைய பழக்க வழக்கங்கள், அந்த மாதிரி வாழ பழகிக்கணும். அதே சமயத்துல நம்முடைய தனித்தன்மையும் விட்டுறக்கூடாது, எல்லை மீறியும் போகக்கூடாது. ரொம்ப அழகா சொல்றார். ரொம்ப சந்தோஷம் அந்த பிள்ளைக்கு. அழகா பிக்ஷை வாங்கிக்கிறது, தன் குகைக்கு வர்றது, உட்காரும். ராமனை நினைச்ச அந்த கருணா கட்டாட்சம் ஒவ்வொன்னா வரும். ஏ ராமா, எவ்வளவு அழகா என்ன நீ கவனிக்கிறாய், பால் கொடுக்கறதுக்கு ஆளை வச்சிருக்காய், துணி கொடுக்கறதுக்கு ஆளை வச்சிருக்காய், நான் என்ன பண்ணணும்ன்றது ஒவ்வொருத்தர் மூலமா எனக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த அகம்பாவம் இல்லாத ஒரு மைண்ட் செட் இருந்தாதான் இந்த ரியாலிட்டி வரும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கல அவர். ஓ, இந்த அம்மா சொல்லா, ஓ அப்ப இப்படி இருக்கணும், இது என் ராமன் அவர்கள் மூலமா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். நிஜமாவே பகவான் சொல்லி கொடுக்கறதா நீங்க பார்த்தாலும் வச்சுக்கோங்களேன், யார் மேலேயும் கோபமோ வெறுப்போ இல்லாட்டி ஈகோவோ வரவே வராது. இது விஷயம் நாளைக்கு. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय, जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय. राधे कृष्ण.